विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम्। करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्। श्री गुरुभ्यो नमः। अद्वैत परिशुद्धि 10வது ஸ்லோகம். 10வது ஸ்லோகம் சொல்லக்கூடாது, 12வது பிரகரணத்துல 10வது ஸ்லோகம். அதாவது சன்மாத்திர கிராஹி பிரத்யக்ஷம் அப்படின்னு ஒரு 12வது பிரகரணம். அந்த பிரகரணத்துல 10வது ஸ்லோகம் அங்க ஆரம்பிக்கணும். 9 ஸ்லோகம் முடிச்சிருக்கு. दैवानुवृत्त धी हेतोः सद्भेद शक्य साधनः सत्वेन सा चेत् सद्धि एतदनाकारं हि सत्पदम् सद्धि एतत् अनाकारं हि सत्पदम्. அது என்ன சொல்ற, இதுக்கு முன்னாடி சொன்னது சத் அப்படிங்கிறது ஒரு வஸ்து, அதனுடைய விசேஷமாக கட்டம் என்ன பட்டம் என்ன உலகத்துல இருக்கக்கூடிய மத்த அத்தனை வஸ்துக்களும் தெரிகிறது. எதை பார்த்தாலும் சத்துன்னு தெரிகிறது. ஆமா, சத் அப்படிங்கிறது ஒரு பொதுவான சாமானியம். அந்த விசேஷங்கள் எல்லாம் அந்த சத்ங்கிற ஸ்வரூபத்திலேருந்து உற்பத்தி ஆகி வந்ததுங்கிறதான் சதைவ சமேதமக்ர ஆசீத்ங்கிற ஸ்ருதி நமக்கு தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னோம். இப்ப இவன் என்ன சொன்னா, ஒருத்தன் புதுசா ஒரு கேள்வி கிளப்புறான். சத்தே தனித்தனியாதான்ப்பா இருக்கு, சத்துன்னு ஒரு பதார்த்தம் இல்ல. கடசன் அப்படின்னு சொன்னா அந்த சத்து கட ரூபமாக இருக்கு. பட்டசன் அப்படின்னு சொன்னா அது பட்டம் தான். இந்த சத்து வேற அந்த சத்து வேற. இது கட்ட சத்து, அது பட்ட சத்து. இப்படியாக ஒவ்வொரு பிரதி பதார்த்தத்திலையும் நாம பார்க்கலாம். சத் சத் சத்துன்னு தெரியும் போது அந்த சத்துங்கிறது ஒரு வஸ்துவா இல்லை, அது தனித்தனியாக இருக்கு. இது ஒரு சத்து, அது ஒரு சத்து. நாம இப்படி பார்க்கலாமானோ? இங்க பல பேர் இருக்கா. ஒருத்தனை காமிச்சு இவன் யாரே மனுஷன், இன்னொருத்தன் அவன் ஒரு மனிதன் தான், ஆனா இது வேற மனுஷன் அது வேற மனுஷன், அப்படித்தானே? இந்த மனுஷனே தான் அவன் அப்படின்னு கேட்டா இல்ல, அது வேற இது வேற. இவனும் மனுஷன் அவனும் மனுஷன், ஆனா இந்த மனுஷன் வேற அந்த மனுஷன் வேறன்னு சொல்றது இல்லையா? அப்ப அதே மாதிரி இதுவும் சத்து அதுவும் சத்து, ஆனா இந்த சத்து வேற அந்த சத்து வேற அப்படின்னு சத்தையே தனித்தனியா சொல்லப்படலாமே. அப்ப என்ன ஆகும்? ஸ்ருதியில சொன்னது ஏகமேவ அத்விதீயம் சத்துன்னு. அப்படி இல்ல, அனந்தம், எண்ணிக்க முடியாத அளவுக்கு அத்தனை சத்து. ஒவ்வொரு சத்து, இந்த பரமாணு எப்படி அனந்தம்னு சொல்றாளோ அந்த மாதிரி அனந்த சத்துகள் இருந்ததாக சொல்லும்படியாக ஆகுமே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப என்ன சொல்றார் இவர், இந்த மாதிரி சத் பேதா நைவ சக்கிய சாதனஹா, ஒவ்வொரு நிலையும் தெரியும் போது அந்த சத்துங்கிறது தனித்தனி சத்து அப்படின்னு சத்தினுடைய பேதத்தை நீ சாதிக்க முடியாது. அது சாதிக்க முடியாதுன்ற. ஏன் சாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னா, அது ஒன்னாக தெரிகிறது. அனுவருத்த தீ ஹேதோ, கடம் இல்ல இது பட்டம், ஆனா கடம் இல்ல இது இது வேறதான், ஆனா இது சத்து. சத்து இல்ல இது அப்படின்னு சொல்லுவாளோ? பட்டத்தையும் கடம் இல்லைன்னு சொன்னாலும் சத்து இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இப்ப அந்த பட்டத்தினுடைய எப்படி பட்டம் வேற கடம் வேறையோ, அதே மாதிரி அந்த பட்டத்தினுடைய சத்துங்கிறது வேற கடத்தினுடைய சத்துங்கிறது வேறையாக இருக்குமானால் இந்த சத்து அந்த சத்து இல்லை அப்படின்னு சத்து இல்லைன்னு சொல்லணுமா வேண்டாமா? அப்படி யாரா சொல்றாளோ? இல்ல,
இதுவும் சத்து அதுவும் சத்து. சத்துங்கிறது எல்லா இடத்துலயும் ஒரு அனுவர்த்தியோட தெரியறதா. அப்படி தெரியறதுனாலே சத்தை தனித்தனியாக சொல்றது பிரமாணம் இல்லாத விஷயம், அது ஒத்துக்க முடியாது. அப்போ அவன் ஒரு கேள்வி கேட்கிறான், சத்துவேன சாச்சேது. மாடு எல்லாம் நிறைய மாடு இருக்கு. உலகத்துல எத்தனை மாடு இருக்கும்னா நிறைய மாடு இருக்கு. எண்ணிக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா அந்த மாடுகள்ல எந்த மாடை பார்த்தாலும் நம்ம டக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம், மாடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். மாடு தனித்தனியா இருக்கு, எல்லா மாடும் ஒரே மாடுன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா இது ஒண்ணுன்னு மாடுன்னு கண்டுபிடிக்கிறது எதை வச்சு அப்படின்னு கேட்டா, கோத்துவம்ங்கிறது ஒண்ணு, கோ வேற. ஆனா கோத்துவங்கிற அந்த ஜாதி இருக்கே அது ஒண்ணு. அதனால அந்த கோத்துவம் ஒண்ணா இருக்கிறத வச்சு நம்ம எல்லா மாட்டையும் நம்ம மாடுன்னு கண்டுபிடிச்சிடுறோம். அப்ப மாடு மாடு மாடுன்னு சொல்றச்சே அந்த கோத்துவங்கிற அந்த தர்மம் இருக்கே அது அனுசியூத்தமா தெரியுது. அதனாலதான் எல்லாத்தையும் மாடுன்னு சொல்லுவோம். இந்த மாடு இல்லாட்டாலும் அந்த மாடு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அதுவும் ஒரு மாடு, இதுவும் ஒரு மாடு, இது வேற மாடு அது வேற மாடு. ஆனா அது மாடு இல்லைன்னு சொல்லக்கூடாது, இதுவும் மாடுதான் அதுவும் மாடுதான். அதே மாதிரி கடசன் பட்டசன் அப்படிங்கிற இடத்துலயும் அந்த சத்து இன்னும் வெவ்வேறுதான். ஆனா சத்துவம்னு ஒரு ஜாத்தியை கொண்டு வந்துட்டோம்னா அது கோத்துவம் போல எல்லா சத்துலயும் ஒன்னா இருக்கிறதுனாலே கடத்தையோ பட்டத்தையோ எதை எடுத்தாலும் அதை சத்து இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படி அந்த மாடுகள்ல எந்த மாடை எடுத்தாலும் அது மாடு இல்லைன்னு சொல்ல மாட்டோம். ஆனா அந்த மாடு இல்லை இந்த மாடு இல்லைன்னு சொல்லலாம். ஆனா பொதுவா மாடு இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லையா, ஏன்னா கோத்துவங்கிறது இருக்கிறதுனாலே. அதே மாதிரி சத்துங்கிற வியக்தி தனித்தனியாக இருந்தாலும் சத்துவம் அப்படின்னு ஒரு ஜாத்தியை ஒத்துக்கொண்டோமானால் அந்த சத்துங்கிறது இருக்கிற காரணத்தினாலே சத் இல்லை, இது சத்து இல்லை அப்படின்னு நம்ம எதையுமே சொல்ல மாட்டோம். அதனாலதான் அப்பேற்ப பிரதீதி வருதில்லை என்று சொல்லலாமே அப்படின்னு பூர்வபக்ஷி கேட்பான். சத்வேன சாச்சே, இதுதான் பூர்வபக்ஷம். இதுக்கு பதில் சொல்றார், சத்தி ஏதது அனாகாரம் ஹி சத்பதம். சொல்ற ஆனா சத்துவம் சத்து அப்படிங்கறதுல வித்தியாசமே இல்லை. மாடை மாதிரி சொல்ல முடியாது. மாடு இருக்கே, நம்ம 4 காலோட இருந்துருச்சுன்னா உடனே அதை மாடுன்னு சொல்ல மாட்டோம். ஒரு எரும மாடு வருது, அதை நம்ம சொல்றதே இல்லை. ஏன் அந்த மாதிரி சொல்றது இல்லை அப்படின்னு சொன்னா, அந்த கோத்துவங்கிற ஜாத்திய காண்பிக்கக்கூடிய ஒரு ஆகாரம் அது சமமாக இருக்கணும். மாட்டுக்கும் எரும மாட்டுக்கும் பார்த்தா அதுல வித்தியாசம் நல்லா தெரியுது. கால் நாள் இருக்கே வால் இருக்கே அப்படின்னு பார்க்க முடியாது, அதுல வித்தியாசம் இருக்கே பார்த்தாலே தெரியுதே. ஆனா மாடுகள் அப்படின்னு சொல்லும் போது அது எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு ஆகாரம் சமானமாக இருக்கும். அப்பதான் அதை மாடுன்னு நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி பார்க்கறச்சே சத்துங்கிறது என்ன ஆகாரம், இந்த மாடுக்கும் அந்த மாடுக்கும் சமமான ஆகாரத்தை நம்ம பார்த்து சொல்ல முடியும். ஆனா கடங்கிற சத்துக்கும் படங்கிற சத்துக்கும் எந்த ஆகார சாமியம் இருக்கு, இது எப்படி இருக்கு அது எப்படி இருக்கு, ஒன்றும் சம்பந்தமே இல்லை. அதனால அங்க ஒரு ஜாதியை கொண்டு நீங்க சத்துன்னு சொல்லிவிடுறான். கோத்தம் போல ஜாதியை கொண்டு நீங்க சமாளிக்கிறதுக்கு முடியவே முடியாது. இந்த பிரதீதிக்கு நீங்க உபபத்தி சொல்ல முடியாது. அனாகாரம் ஹி சத்பத். கோபதம் இருக்கே, அங்க கோத்துவத்துக்கு அபிபீஜகமான ஒரு ஆகாரம் தெரியுது, அவயவ சன்னிவேசங்கள். இதை பார்த்தா இது மாடுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா சத்துவம்னு ஒரு ஜாதி இருக்குமானால் அந்த சத்துவங்கிற ஜாதியை தெரியப்படுத்தக்கூடிய அந்த பதார்த்தங்கள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆகாரத்தை நிரூபணமே பண்ண முடியாது. ஆகையாலே அந்த கோத்துவம் போல சத்துவத்தை வச்சுட்டு சத்து தனித்தனியாக இருந்தாலும் வெவ்வேறாக இருந்தாலும் நமக்கு அனுகதமான ஒரு பிரதீதியை நிர்வாகம் பண்ணலாம்னு பூர்வபக்ஷி சொன்னது தவறு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொன்னார். அப்ப என்ன சொல்லணும், சத்துங்கிறது ஒண்ணுதான், அந்த ஒரே சத்து தான் அத்தனை பதார்த்தத்திலையும் சேர்ந்து தெரிகிறது அப்படின்னு நம்ம சொன்னா அந்த பழைய சித்தாந்தம் மறுபடியும் திரும்பி வந்துடுச்சு.
இதுக்கு மேல அடுத்த ஒரு தோஷம் சொல்றார். சத் பின்னம் எதி சத்வம் ஸ்யாத் அசதேவ பவேத் த்ருவம் கட சன் இதி பர்யாயः சச்ச நானார்த்தகோ பவே. இந்த பூர்வபக்ஷி சொன்னபடி சத்துவம் அப்படின்னு சத்துகள் எல்லாம் உள்ள ஒரு ஜாதி அப்படின்னு ஒத்துண்டுட்டோமானால் எவ்வளவு தோஷம் வருது பாருங்கோ. முதல்ல அந்த சத்துவம்னு சொன்னாலே அது சத்தை காட்டிலும் வேறானது தானே, அது சத்து இல்லைன்னு சொல்லணும். அப்போ சத்தை காட்டிலும் வேறானது சத்துவங்கிற ஜாதி அப்படின்னு சொன்னால் அது சத்து இல்லை. சத்து இல்லைன்னா அதுக்கு என்ன பேரு? அசத்து, இல்லாதது. இப்ப நீயே என்ன சொல்லிவிட்ட கடைசியில? சத்துவம்னு ஒரு ஜாதி, அது இல்லாததுன்னு நீங்களே சொல்லிட்டு, உங்களுக்கே தெரியாம சத்துவங்கிற ஜாதியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த சத்துவங்கிறது சத்து கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா இல்லைன்னு அர்த்தமாச்சு. இப்ப இல்லைன்னு தானே வந்தது, அது இருக்குன்னு வரலையே. அதனால சத்த காட்டிலும் வேறானதாக சத்துவத்தை நீ சொல்ல போனால் அது இல்லாம போயிடும்பா, அது உனக்கு உபயோகம் இல்லை. அது மாத்திரம் இல்லை, இன்னொரு தோஷம் சொல்றேன். நீ கடசன்கிற சன் வேற படசன்கிற சன் வேற அப்படின்னு சன்னு சொல்லக்கூடிய அந்த பதார்த்தத்தையே தனித்தனியாக சொல்ற. அப்படி சொல்லிட்டா சத்துங்கிற பதத்துக்கு ஒரே அர்த்தம் சொல்ல முடியாது. படிமே இந்த இடத்துல ஒரு அர்த்தம், அந்த இடத்துல ஒரு அர்த்தம், அந்த இடத்துல ஒரு அர்த்தம்னு சொன்னா அனந்தமான அர்த்தத்தை சொல்லும்படியாக ஆயிடும். அப்போ கடசன் அப்படிங்கிற இடத்துல நானார்த்தகத்துவம் அப்படின்னு ஒரு தோஷம் வரும். சத்பதத்துக்கு ஒரு அர்த்தம் சொல்ல முடியலே அப்படின்னு. அது மாத்திரம் இல்லை, கடசன்கிற இடத்துல அந்த சத்பதார்த்தமும் கடமும் ஒண்ணு. அப்ப கடாங்கிற சப்தத்துக்கும் சங்கர பதத்துக்கும் சப்தத்துக்கும் அர்த்தத்துல வித்தியாசமே இல்லாத போயிடும். அர்த்தத்துல வித்தியாசமே இல்லைன்னு சொன்னால் கடோ கடசான்னு சொன்ன மாதிரி தான் இருக்கும். கடா கடகான்னு 2 தடவை சொல்லுவானே, ஒரு தடவை சொன்னா போருமே, அதே அர்த்தம் தானே. அதே மாதிரி கடசன் அப்படிங்கிற இந்த சன் பதம் கடரூபமா இருக்கக்கூடிய சத்தை சொல்லக்கூடியதாக இருக்குமானால் கடத்தையே இன்னொரு தடவை சத்பதத்தால சொன்ன மாதிரி ஆகும். ஆக 2 பத பிரயோகமே வியர்த்தமாக போகும். அதனால கடசந்நிதி பர்யாய ஸ்யாத், இது பர்யாய பதம் ஆயிடும். ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடிய பதங்களுக்கு பர்யாய பதம்னு பேரு. அந்த மாதிரி ஆயிடும். இன்னும் சத்துங்கிற சப்தத்துக்கு ஒரு அர்த்தம் இல்லாமல் தனித்தனியாக அனந்த அர்த்தங்களை கல்பிக்கும்படியாக ஆகும். அதனால சத்துவங்கிற ஜாதிய தனியாக சொல்றதும் ஒரு சரியான வழி இல்லை. அப்போ அவங்க இப்ப வைசேஷிகால் சத்தா ஜாதின்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காளே தார்க்கிகால், அதை வச்சு விடலாமே, அதுல என்ன தப்பு இருக்கு? அதே வச்சு என்ன சொல்லிவிடலாமே சத்து சத்தம்னு சொன்னா அது சொல்றாரு. ஏது வைசேஷிகாக சத்வ ஜாதிம் காஞ்சன மேனிரே அஸ்தி ஜாதி அபாவோஸ்தி இத்தியாது தேஷாம் ஹி காகதி. வைசேஷிகால் சொல்லியிருக்கா, சத்தான ஒரு ஜாதியை சொல்லியிருக்கா, இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த ஜாதியை வச்சுட்டு எல்லா பிரதீதியும் நிர்வாகம் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டா, அவ சொல்லக்கூடிய அந்த சத்தா ஜாதியானது திரவியத்துல உண்டு, குணத்துல உண்டு, கர்மாவில உண்டு. அதுக்கப்புறம் வேற எதிரியுமே கிடையாது. ஜாதியில கிடையாது, சாமானியத்துல கிடையாது, விசேஷத்துல கிடையாது, சமவாயத்துல கிடையாது, அபாவத்துல கிடையாது. இதுல எல்லாம் சத்தாங்கிறது ஜாதி இல்லை, ஜாதியே கிடையாது. இல்ல இந்த ஜாதி சாமானியாதி சதுஷ்டயத்துல ஜாதினே ஒண்ணு கிடையாது. சாமானியாதி சதுஷ்டயே ஜாதிர் நாஸ்தி அப்படின்னு அவ சொல்லி கொடுத்துருக்கா. அப்படி இருக்கிறச்சே ஜாதிங்கிறது இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா பதில் என்ன வரும்? உண்டு, ஜாதி அஸ்தி அப்படின்னு சொல்லுவான். இந்த சத்தாங்கிற ஜாதி இருக்கா இல்லையா அப்படின்னு அந்த வைசேஷிகன் கிட்ட கேட்டு பார்ப்போம். அவன் என்ன சொல்றான்? சத்தா ஜாதி அஸ்தி, குத்திர அஸ்தி, திரவிய குண கர்மசு. இந்த 3 பதார்த்தங்கள்ல சத்தாங்கிற ஜாதி இருக்குன்னு சொல்றான். அப்ப என்னாச்சு? சத்தா அஸ்தி. அஸ்தினா என்ன? அஸ்திங்கிறதுக்கு அர்த்தம் இப்பதான் சத்தா ஜாதின்னு சொன்னேன். அப்படின்னா சத்தாவில இன்னொரு சத்தா இருக்குமா? ஜாதியில ஜாதி இருக்காதே அவன் மதத்துல.
அப்ப சத்தாங்கிற ஜாத்திய வைசேஷிகம் சொன்னா அதை போல நானும் சொல்றேன்னு சொன்னா வைசேஷிகம் சொன்னதே தப்பா இருக்குப்பா. அவன் சத்தாங்கிற ஜாதி சொன்னா சத்தா ஜாதி அஸ்தின்னு சொல்லுவான். அந்த அஸ்திங்கிறது சத்தா ஜாதியை குறிக்கக்கூடிய ஒரு பதமாக இருக்கும் பட்சத்துல சத்தா ஜாதியில இன்னொரு சத்தா ஜாதி இருக்குன்னு ஒத்துக்க முடியுமா அவனால? சித்தாந்தத்துக்கு பலம் ஏற்பட்டு போயிடுமே. அது கிடையாது. அது மாத்திரம் இல்ல, அபாவத்தை கூட இவன் இருக்குன்னு சொல்றான். எங்க கட்டம் இல்லையோ அந்த இடத்துல கடாபாவம் இருக்குன்னு சொல்லுவான். கடாபாவா அஸ்தி, இந்த இடத்துல கடாபாவம் இருக்குப்பா அப்படின்பா. இருக்குன்னா சத்தா தானே. நீ சத்தாங்கிறத ஜாதிய சொன்னால் அந்த அபாவத்துல ஜாதி இருக்கா? அபாவத்துல ஜாதி கிடையாது. திரவியம் குணம் கர்மா இது மூணுல தான் அவ சித்தாந்தப்படி ஜாதி இருக்க முடியும். இது தவிர்த்து வேற எங்கேயும் ஜாதி இருக்க முடியாது. அதனால அபாவோஸ்தி ஜாதிகி அஸ்தி இந்த மாதிரி பிரயோகங்கள் பிரதீதிகள் இருக்கே, இதுக்கெல்லாம் அவன் என்ன வழி சொல்ல முடியும்? இத்தியாதவும் தேஷாம் ஹி காகதி. ஆகையாலே அவன் சொன்னானேங்கிறதுக்காக நீ அதை கொண்டு வந்து அதே மாதிரி நீயே சொல்லுன்னு நிர்பந்தப்படுத்தாரு. அவன் சொன்னதே ஒன்னும் சரியா வராது. அந்நிய பிரயோகவத் ஷஷ்டி சாமானாதிகரண்யதः தாஹோர்மூர்த்தேதிவத் பாஷா அனபிதானம் ததா குவச்சித். இப்போ ஒண்ணு கேட்பான், நீ வேதாந்தி, நீ அவன் மத்தவா சொன்னது தப்புன்னு சொல்லிட்ட, ஆனா நீ என்ன சொல்ற எல்லா இடத்துல சத்து தான் தெரியுது அப்படின்னு. அப்ப சத்தாங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா சத்தான்னு தனியா ஒண்ணும் கிடையாது, சத்து தான் சத்தான்னு சொல்லப்படுறது. சத்தா வேற சத்து வேறன்னு இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப சத்தான்னு சொன்னாலும் சத்துன்னு சொன்னாலும் அர்த்தத்துல ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு நீ சொன்னதாக ஆச்சு. ஆனால் அப்படி சொன்னா ஒரு கஷ்டம் வருது. என்ன கஷ்டம் வருது? கடஹா சன் படஹா சன், இந்த பிரயோகங்கள் எல்லாம் பாருங்க. கடம் இருக்கு, படம் இருக்கு, அந்த பிரசமாந்தமாக ரெண்டு பதமும் வருது. ஆனா சத்துங்கிற பதத்துக்கு பதில் நம்ம சத்தான்னு ஒரு பதத்தை போட்டோம்னா இந்த பிரசமாந்தம் வராது. கட சத்தான்னு சொல்ல மாட்டான். கடஸ்ய சத்தா படஸ்ய சத்தா, அந்த சத்தாங்கிற பதம் வரைச்ச இங்க ஷஷ்டியா மாறிடும். கடகாங்கிறது பிரதமே கடஸ்ய, கடத்தின் சத்தம் சத்தை, படத்தின் சத்தை அப்படின்னு சொல்லி அந்த ஷஷ்டியா மாறிடும். அப்படி இருக்கும்போது மற்ற பிரயோகங்கள்ல ஷஷ்டி பிரயோகம் பண்ணினால் வேறன்னு தெரியும். ராமஸ்ய பிதா, ஆரையோ பார்த்து இவர் தான் ராமஸ்ய பிதான்னு சொல்றோம். அப்படின்னா யாருக்காவது அந்த பிதாவும் ராமர் தான்னு, பிதாவும் ராமனும் ஒண்ணுன்னு சந்தேகமாவது வர முடியுமா? ராமனுக்கே அப்பா அப்படின்னு சொன்னா பையனா இருக்கக்கூடிய ராமன் வேற, அப்பாவா இருக்கக்கூடிய ராமன் வேறேன்னு சொல்லியா தெரியணும்? ராமனுடைய பிதான்னு சொன்னாலே தெரிஞ்சு போயிடுவேன். ஆக அந்த ஷஷ்டிய பிரயோகம் பண்ணும் போது அது சம்பந்தத்தை தெரிவிக்கிறதுக்கே சம்பந்திகள் தனித்தனியாக ரெண்டாக இருக்கு, பின்னமா இருக்கு அப்படிங்கிறத அப்படிதான் நமக்கு தெரியுது. அதை நாம புரிஞ்சு விடுறோம், யார் வேணாலும் புரிஞ்சு விடுவான். அப்படி பாக்குறச்சே கடஸ்ய சத்தா அப்படின்னு ஷஷ்டி பிரயோகம் பண்ணினால் கடம் வேற சத்தா வேற அப்படின்னு சொல்லணும். படஸ்ய சத்தா, படம் வேற சத்தா வேற. அதனால சத்தாவும் பட்டமும் ஒண்ணு இல்லை. நீ என்ன சொன்ன? இப்போ வேதாந்தியா இருக்கிறவன் சத்தாவும் பட்டமும் சத்தாவும் சத்தும் ஒண்ணுன்னு சொன்ன. அப்படியானா ஒரே அர்த்தத்தை பொருத்தக்கூடிய சத்தாங்கிற பதமும் சத்துங்கிற பதமும் ரெண்டுல எந்த பதம் பிரயோகம் பண்ணினாலும் அந்த கடபதத்துல விபக்தி மாறக்கூடாதே. கடஹா சன் அப்படின்னு சொல்றதா இருந்தால் கடஹா சத்தா அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கே, சொல்லணுமே. சரி, கடஸ்ய சத்தான்னு ஷஷ்டி பிரயோகம் பண்ணோம்னா கடஸ்ய சத்து அப்படின்னு சொல்லாமே, சொல்லணுமா வேண்டாமா? ரெண்டும் ஒண்ணுதானே. ஆனா அப்படி இல்லை. அதனால என்ன தெரிகிறதுனா சத்துங்கிறது வேற, சத்தாங்கிறது வேற. நீ சத்தாங்கிறது வைசேஷம் சொன்னது கிடையவே கிடையாது, அவன் சொன்னதே மகா தப்பு அப்படின்னு சொல்றது அதுதான் தப்பு. சத்தான்னு தனியா இருக்கு, இந்த பிரதீதி தான் அதுக்கு காரணம்.
அப்போ இவர் என்ன சொல்றார், அப்படி கிடையாது, சில இடத்துல நம்ம ஷஷ்டி பிரயோகம் பண்ணுவோம், ஆனா பேதமே இருக்காது. அதுக்கு ஒரு உதாரணம், ராகுஹோ சிரஹா, ராகுவின் தலை. ராகுவின் தலைனா ராகு வேற, அதனுடைய தலை வேறையா? தலைதான் ராகு. அப்படின்னா என்ன? அந்த புராண கதைப்படி இந்த க்ஷீரசாகரத்தை கடைஞ்சி அமிர்தம் வந்த உடனே யாரோ ஒரு கெட்டிக்கார அசுரன் தேவதா வேஷத்துல போய் தேவதைகளோடு சேர்ந்து உட்காந்துட்டான், சாப்பிட உட்காந்துட்டான், அமிர்தத்தை பட்சணம் பண்றதுக்கு. அதை கண்டுபிடிச்சு மகாவிஷ்ணு அந்த அசுரன் தலையை வெட்டிட்டார் சுதர்சன சக்கரத்தினால. வெட்டினாலும் அவன் சாகல, ஏன்னா அமிர்தம் உள்ள போயிடுச்சு, அதுக்குள்ள அவன் சாப்பிட முடிச்சுட்டான். அதனால தலை தனி, கீழ்பாகம் தனின்னு ரெண்டாவது வந்துருச்சு. அதுல அந்த தலைக்கு ராகுன்னு பேர் கொடுத்து ஒரு கிரகமாக வச்சுட்டார், கீழ் உள்ள பாகத்தை கேத்துன்னு பேர் கொடுத்துட்டார். நீங்க நவகிரகத்தினுடைய அந்த யந்திரம், அந்த படங்கள்லாம் இருக்குமோ அதுல பார்த்தா கேத்துவுக்கு தலை இருக்காது, கழுத்துக்கு கீழே இருக்கும். இந்த ராகுக்கு தலைதான் இருக்கணும், ஆனா இப்ப ஏதோ ஒரு பாம்பு மாதிரி கீழே போட்டு ஒண்ணு சேர்த்து விட்டு விடுறா, ஆனா தலைதான் ராகு, கீழே ஒண்ணும் கிடையாது. இப்படி இருக்கும்போது அந்த தலைக்கு இன்னொரு தலை கிடையாதுன்னு, அப்ப ராகுவின் தலை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? ராகோ சிரகான்னு, ராகு தானே தலை. ஆனா அப்படி சொல்ற வழக்கம் இருக்கு. பேதம் இல்லாட்டாலும் சக்தி பிரயோகம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். அந்த மாதிரி இந்த இடத்துல கடசன்கிற இடத்துல கடசிய சன் அப்படின்னு சொல்ற வழக்கம் இல்லை. ஆனா கடச சத்தா அப்படின்னு சொன்னா சத்தா சப்தத்தை போட்டா சொல்றது உண்டு. அந்த மாதிரி வச்சுக்கப்படாதா? அப்படி வச்சுக்கலாம். சில சப்தங்கள் சப்தம் பின்னமா இருந்தாலும் அர்த்தம் ஒன்னா இருக்கும். அர்த்தம் ஒன்னா இருக்கேங்கிறதுக்காக பிரயோகம் ஒன்னா வரணுங்கிறது அவசியம் இல்லை. நையாயிக்கனுடைய மதத்திலே திருங்கிற தாத்துவுக்கும் கரோதி அப்படிங்கிறதுக்கும் யதத்தேங்கிறதுக்கும் ஒரே அர்த்தம் சொல்லிட்டு இருக்கான். கிருத்தினா என்னது? யத்தனம். யதத்தேனா யத்தனம்னா என்ன? அதே கிருதி தான். ரெண்டு கிரியாபரத்துக்கும் ஒரே அர்த்தம். ஆனால் கரோத்தியில ஒரு தித்தியாந்தம் சேரும். குலாலகா கடம் கரோதி. இதே வாக்கியத்துல கரோதிங்கிற பதத்தை எடுத்துட்டு நீங்க யதத்தேன்னு போட்டா அந்த வாக்கியம் தப்பு. குலாலகா கடம் யதத்தே சொல்ல மாட்டான். ஏன்? ஒரே அர்த்தம் தானே. இந்த இந்த பதமா இருந்தானே அந்த பதமா இருந்தானே, என்ன தப்பு அப்படின்னு கேட்டா அதுதான் பாஷையுடைய ஒரு வைச்சித்திரியம். இந்த பதத்தை போட்டா அந்த தித்தியாந்தமா பிரயோகம் பண்ணலாம். கரோத்தின்னு போட்டா தித்தியாந்தம் சரி, யதத்தேன்னு போட்டா தித்தியாந்தம் கூடாது. அப்படிதான் பாஷை இருக்கு. அந்த மாதிரி பேசுறது வழக்கம் இல்லை. ஏன்னா பேச்சு வழக்குல எந்த வாக்கியங்கள் இருக்கோ அதுக்குதான் வியாக்கரணமே தவிர வியாக்கரணத்தை வச்சு நீங்க புதுசா வியாக்கியம் பண்ண முடியாது. அந்த ரீதியில பாக்கறச்ச அனபிதானம் ததா குவச்சித், அர்த்தம் ஒண்ணுதான். ஆனா இந்த பதத்தை போட்டா அந்த மாதிரி வாக்கியம் அமையாது, வேற மாதிரியா வாக்கியம் சொல்லணும் அப்படின்னு இருக்கு சொன்னோம் இல்லையா? அதனாலதான் கட சன் அப்படின்னு சன்னு பதம் போட்டா கடகான பிரசவம் தான் வரும். சத்தா அப்படின்னு போட்டா அப்ப கடசிய அப்படின்னு வரும். இது பாஷையுடைய சுபாவம், நாம ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்காக சத்துங்கிறது வேற சத்தாங்கிறது வேற அப்படிலாம் கல்பனை பண்ணுங்கிறது ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு இடத்துல அபேதே ஷஷ்டி இருக்குன்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் நான் அபேதே ஷஷ்டி சொல்றேன், ராகோ சிரகா மாதிரி சொல்றேன்னா அது சொல்லக்கூடாது. இஷ்டத்துக்கு நீயா பேசினா புரியாது, யாருக்கும் புரியாது. அதனால இதுவரையில் எப்படி பேஷண்ட் வந்திருக்காளோ அத மனசுல வாங்கிட்டு நம்ம பேசணும். அப்பதான் எதிராளிக்கு புரிய முடியும் அப்படிங்கிறத சொன்னார். தஸ்மாத் அடுத்த ஸ்லோகம், சதேவ சத்வம் ஸ்யாத் அசத்வம் அசதேவச்ச நானுவர்த்தி கடோ நாஸ்தி படோ நாஸ்தி திவத் வசத். தஸ்மாத் ஆகையாலே சதேவ சத்துவம் ஸ்யாத். சத்துங்கிறதுக்கும் சத்துவங்கிறதுக்கும் வித்தியாசம் இல்லையே. சத்துதான் சத்துவம்.
அத சத்துங்கிற சப்தமும் சத்துவங்கிற சப்தமும் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியதுதான். அந்த அர்த்தத்துல வித்தியாசம் இல்லை. இது வேற அது வேறங்கிறது இல்லை. சத்தேதான் அசத்து, சத்தேதான் அசத்துன்னு சொல்லக்கூடாது, சத்தேதான் சத்தா. சத்துதான் சத்தான்னு சொல்லிட்டா அசத்துதான் அசத்தான்னு சொல்லிவிடலாம். அங்கே அசத்தாங்கிறது ஒரு வேற ஒரு தனியா ஒண்ணு இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைக்க வேண்டாம். அசத்துவம்னு சொன்னாலும் அசத்துன்னு சொன்னாலும் அந்த அர்த்தத்துல ஒண்ணும் வித்தியாசம் இல்லை, ஒரே அர்த்தம் சொல்லலாம். தஸ்மாத் சதேவ சத்துவம் சாத் அசத்துவம் அசதேவச்ச. அசத்து அதுதான் அசத்தம், அதுல ஏதோ ஒண்ணு அசத்துவம்னு ஒண்ணு புதுசா இருக்கும்னு நினைச்சுக்க வேண்டாம். அனுவர்த்தி, அனுவர்த்தி இந்த கடம் படம் எல்லாத்துலயும் சத்தா அப்படின்னு ஒண்ணு அனுசூதமா தொடர்ச்சியா வரக்கூடிய ஒண்ணு தனியாக இருக்குங்கிறது இல்லை. ஜாதின்னு சொன்னானோ இல்லையோ, கோத்தம் கோ தனித்தனியா இருந்தாலும் கோத்தங்கிறது ஒன்னா இருக்கு அப்படின்னு சொன்னானே, அந்த மாதிரி சத்துங்கிறது தனித்தனியா இருந்தாலும் சத்தான ஒண்ணு தனியா எல்லாத்தையும் ஒண்ணு கூட தொடர்ச்சியா வருது அப்படின்னு சொன்னானே, அப்படி எல்லாம் கிடையாது. சத்தும் சத்தாவும் இந்த இடத்துல ஒண்ணுதான். கோத்துவம் வேணா பாத்துடலாம், அதுக்கு முக்கியமான காரணம் இதுதான். கோத்துவங்கிறது ஒண்ணு இருக்குங்கிறதுக்கு நமக்கு அந்த ஆகாரனால வித்தியாசமா தெரியுது. இந்த எருமையோ கழுதையோ மாடோ ஆடோ இடோ அதெல்லாம் காட்டிலும் மாடுன்னு பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அதனால கோத்துவங்கிறது அந்த தனியா ஒண்ணு இருக்கு, அதுல எல்லாம் இல்லாதது இதுல இருக்குங்கிறத நாம சொல்ல முடியும். ஆனா சத்தாங்கிறத ஒன்ன காண்பிக்கிறதுக்கு ஒரு விதமான ஒரு ஆகாரம் இல்லையே. இது ஒரு சத்து அதுவும் சத்து, ஆனா இது எப்படியோ இருக்கு அது எப்படியோ இருக்கு, ஒரு ஒண்ணுமே சம்பந்தமே இல்லை. அதனால அத சத்தாவ ஜாத்தின்னு சொல்லி காமிக்கிறதுக்கு நம்ம கிட்ட சாமகிரி போறல. அது மாத்திரமில்லை, கடோ நாஸ்தி பட்டோ நாஸ்தி இது வத்து அசத்து. நீ சொல்ற சத்தாங்கிறது இருக்கே அது கடோ நாஸ்தி பட்டோ நாஸ்தி மாதிரி நாஸ்தி தான். அது கடோ நாஸ்தி அப்படின்னு சொன்னா இல்லைன்னு தானே அர்த்தம். பட்டோ நாஸ்தி சொன்னா பட்டம் இல்லையே, அது ஏதோ சத்தா இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி நீ சொல்ற சத்தா இருக்கே அதுவும் நாஸ்தி தான். நாஸ்தினா அது இல்லாதது, அது ஒன்றும் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆகையாலே சத்தா சத்து அப்படிங்கிற இந்த ரெண்டையும் பிரிச்சு சத்து வேற சத்தா வேற சத்து தனித்தனி ஆனா சத்தா ஒண்ணு அப்படின்னு ஒரு கல்பனையை தயார் பண்ணிட்டு நீ கடசன் படசன் இத்தியாதி பிரத்யக்ஷத்திலே தனித்தனி சத்தானது விஷயமாக ஆகிறது அப்படின்னு சொல்றதுக்கு வழி இல்லை. இதுதான் 14வது ஸ்லோகம் வரையிலாச்சு. இன்னும் தீர்க்கமா போர்ல இந்த இது 15, 16, 17 ஆனாவே நிறைய இருக்கு, இன்னைக்கு முடியாது. அதனால அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்.